Oh shit, here we go again. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடி வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த போல் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் செலக்ட் மோஷன் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆப்ஷன் செலக்ட் மோஷனுக்குள்ளே போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆகி அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ டைம்லைன் நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து இதில் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் சென்டரில் வந்து க்ரீன் கலர் இமேஜ் இருக்கும். சென்டரில் க்ரீன் கலர் லேயர் இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்பு, இந்த குரூப்பில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்கொயர் ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த குரூப் 1 அந்த குரூப்பை வந்து லேயரை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு அப்போ லேயர்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இமேஜ் எல்லோ கலர் இமேஜ் லேயர் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஐக்கன் இந்த டிஜிட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். நம்ம வந்து ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். பாருங்கள், ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோ வந்து கரெக்டாக மூவ் பண்ணி அட்ஜஸ்டபிள் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து பெருசாக்கணும்னா பெருசாகிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடுங்க வீடியோட எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும். ஏன்னா சம்டைம் எரரிங் இதாகும். அதனால் நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு பேக் வந்துடுங்க. அப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அந்த லேயரை கிளிக் பண்ணிவிடுவோம். எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த டிஜிட் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடணும். நம்ம வந்து ஃபோட்டோவை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து சைஸ் வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிடலாம். பெருசாக்கணும்னா சின்னதாக்கிடுங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் எண்டிங் கரெக்டாக இருக்குதான் பார்த்துட்டு பேக் வந்துடுங்க. ஒரு ஸ்டெப்பு பேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா லேயர்ஸுமே இதில் வந்து நான் 8 குரூப் கொடுத்துருக்கேன். 8 குரூப் லேயர்ஸுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிடணும் ஃபோட்டோ. சரியா கைஸ்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் லாஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப் வந்து எரரிங் வந்திருக்கு. லாஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இப்படி எடிட் பண்ண பிறகு இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டுனா இங்கே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இந்த குரூப் லேயர் வந்து வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எரரிங் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து வச்சுங்க. அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த குரூப் வந்து இந்த மாதிரி பாதியில் கட்டாக இருக்கோ லாஸ்ட் வரைக்கும் இந்த குரூப் லேயர் வந்து வரணும். அந்த குரூப் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு
20:59 அந்த டைமிங் போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து 2வது வரைக்கும் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கைஸ் இதில் வந்து இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு வரைக்கும் அந்த சென்டரில் அந்த க்ரீன் கலர் லேயர் இருக்கும். சென்டரில் அந்த க்ரீன் கலர் லேயரை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வரைக்கும் அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து இந்த டிஜிட் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா டெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கரெக்டாக நீங்கள் இது பண்ணிடணும். உங்களுடைய சாங் இந்த சாங்காக இருந்தால் இந்த டெக்ஸ்ட் இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் வேறு சாங்ஸாக இருந்தால் வேறு சாங் ஆட் பண்ணியதாக இருந்தால் இந்த சாங்கை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு வேறு சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த சாங்க்கு ஏற்றவாறு நீங்கள் இது லிரிக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு லிரிக்ஸ் நம்ம இப்போ கிளிக் பண்ணிவிடுவோம். ஒரு லிரிக்ஸை அதில் பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் வேறு சாங்ஸுக்குள்ள லிரிக்ஸ் போட்டதாக இருந்தால் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இப்படி இந்த மாதிரி அழிச்சிட்டு நீங்கள் போட்டுருங்க. நம்ம இப்போ அழிக்காண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாண்டை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. மேலே டாப்பில் வந்து இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃபாண்டெல்லாம் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் கலர் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த இந்த டிக் ஐக்கான் இருக்கும், அந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், பேக் வந்துட்டு மேலே டாப்பில் இருக்க ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் கைஸ். சரி கைஸ், நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்.